உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மத்தியான பொழுதிலும் இந்த ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாகவே இடைப்படுவார், உங்களோடு பேசுவார், உங்களை பலப்படுத்துவார். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை பேதுருவை குறித்ததான ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவின் இடத்தில் எதிர்பார்த்து அவரிடத்தில் கேட்டவைகள் என்ன, ஏன் அவர் பேதுருவினிடத்தில் அப்படி கேட்க வேண்டும் என்கிற அந்த அவசியத்தையும், அவர் கேட்ட கேள்வி நிமித்தமாய் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறவைகள் என்ன என்பதையும் தெளிவாய் வேத ஆதாரத்தோடும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடும் தியானித்து நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு மேலான ஒரு கேள்வியை தம் சீசர்களிடத்தில் கேட்கிறார். தம்முடையவர்களிடத்தில் அவர் கேட்கிறார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளே, சீஷர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பதில் கொடுத்தார்கள். சிலர் சொன்னார்கள், உம்மை ஜனங்கள் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். சில சீஷர்கள் சொன்னார்கள், உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள். சிலர் சொன்னார்கள், உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், உம்மை தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த கேள்வியை அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை கொடுக்கிறார்கள். ஐயா, உம்மை ஜனங்கள் எரேமியா தீர்க்கதரிசி மறுபடியும் உயிரோடு வந்திருக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், மரித்த யோவான் ஸ்நானகன், ஏரோதினால் கொலை செய்யப்பட்ட யோவான் ஸ்நானகன் உயிரோடு வந்துவிட்டான் என்று சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், எலியா தீர்க்கதரிசி சுழல் காற்றின் மூலமாய் அக்கினியிலே உயிரோடு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா மறுபடியும் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஜனங்கள் சொல்லுகிற பேசுகிற காரியங்களை இயேசுவினிடத்தில் கேள்விக்கு பதிலாய் சீஷர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு ஒரு காரியத்தை கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சீஷர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பெரிய அமைதி. 12 சீஷர்கள் 12 பேருமே அமைதியாய் இருக்கிறார்கள். யாரும் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்காத பட்சத்தில் ஒரே ஒரு நபர் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி அங்கே பதிலை கொடுக்கும்படியாய் யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுரு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இயேசுவே, நீர் சாதாரண மனிதன் அல்ல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை சரியாய் புரிந்தவன் இந்த பேதுரு என்கிற இந்த ஒரு சீஷன். இந்த சீஷன் எல்லோரை போல அல்ல, சரியாய் புரிந்திருந்தான். நீர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, அல்லது சாதாரணமான ஒரு பரிசுத்தவான் அல்ல, ஏதோ ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அழுத்தமாய் சொல்லுகிறான்.
சொன்ன உடனே, இந்த பதிலை கேட்ட உடனே இயேசுவுக்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அவருடைய இருதயத்தை நிரப்புகிறது. உடனே அவர் சொல்லுகிறார், சீமோனை பார்த்து, சீமோன் பேதுருவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 17வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான் என்றால் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயே, வாலிபனே, வாலிப பிள்ளைகளே, சிறுவர்களே, நீங்கள் இயேசுவை யார் என்று எப்பொழுது சரியாய் அறிந்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஐயா, என் தெய்வத்தை நான் யார் என்று அறியாமல் எப்படி அவரிடத்தில் இருக்கிறவைகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்? நீங்கள் இயேசுவை சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். அனைவரும் அமைதியாய் இருக்கும் பொழுது இவன் சத்தத்தை உயர்த்தி தெளிவான சரியான பதிலை கொடுக்கிறான். நீர் சாதாரணமானவர் அல்ல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அவரை பார்த்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் ஒரு முறை சொன்னாங்க, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா? இவன் சகோதரர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இவன் ஒரு தச்சன் அல்லவா? அவரை பார்த்தது, அவரை அறிந்தது அவர்களுக்கு அவ்வளவுதான். அவரை குறித்து கேள்விப்பட்டவைகள், அவரை குறித்து பார்த்தவைகள், அவரை குறித்து அறிந்தவைகள் அவ்வளவுதான். ஆனால் இந்த பேதுரு அப்படி அல்ல. சரியாய் புரிந்திருந்தான், இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த பதிலை கேட்ட உடனே இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சீமோன் பேதுருவே, நீ பாக்கியவான் அப்படி சொல்லி அதோடு நிறுத்தி விடாமல், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். இயேசுவை அறிய வேண்டும் என்று சொன்னால் பிதாவானவருடைய ஆலோசனை நமக்கு வேண்டும். ஆமாங்க, அவரால் நடப்படாத நாற்றெல்லாம் பிடுங்கப்படும். என்னை இந்த சர்ச்சுக்குள்ள பிதாவானவர் அழைத்து உள்ளே வைத்திருப்பார் என்றால் நான் இங்கே இருப்பேன். இல்லாவிட்டால் ஒரு நாள் சத்துரு என்னை பிடுங்கி விடுவான். பிதாவினால் நடப்படாத நாற்றுகள் பிடுங்கப்படும். பிதாவினால் கொடுக்கப்படாதவைகள் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, பேதுருவே, இத மாம்சமும் இரத்தமும் இந்த உலக ஞானம் உனக்கு கொடுக்கலடா. இந்த உலகத்தில் சாதாரணமான சக்தி கொண்ட, சாதாரண பவர் கொண்ட ஒரு பிரைன் உனக்கு இல்லை. அந்த ஞானத்தில் நீ சொல்லல, உன் சொந்த மூளையில் வருகிற அந்த பதிலை நீ கொடுக்கவில்லை. பரலோகத்தின் தேவனாகிய பிதாவானவர் உனக்குள் அந்த ஞானத்தை வைத்தபடியால் நீ இதை சொல்லி இருக்கிறாய். ஹல்லேலூயா. என்னால் அடிச்சு சொல்ல முடியும், பரம பிதாவானவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தில் தான் உங்கள் முன்னாக ஊழியனாய் நின்று கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் என்றைக்கோ இன்பகுமார் எங்கேயோ போய் கரை ஒதுங்கி இருப்பான். நிற்கிறான் என்றால், ஓடுகிறான் என்றால், இன்னும் செயல்படுகிறான் என்றால் பிதாவானவர் அவர் நட்டு வைத்திருக்கிறார், பிடித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து, பேதுருவே, மாம்சம் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதிலும் சொல்றாரு, என் பிதா. ஹல்லேலூயா. எனக்கு தகப்பனாய் இருக்கிறவர் உனக்கு அதை சொல்லி கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா மறுபடியும் சொல்லுகிறார், பேதுருவே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்போ முகவுரைக்குள்ள தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன், இன்னும் மெசேஜுக்குள்ளே போகலை. ஏனென்றால் இதை விளக்குனாதான் நான் அடுத்து பண்ண போகிற மெசேஜே உங்களுக்கு புரியும். சரிதானா? பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, நீ சாதாரணமானவனாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய், ஒரு நாள் வரும் உன் மேல நான் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா.
பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஒரு பெரிய அதிகாரத்தை முன்கூட்டியே பேதுருவுக்கு இயேசு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்தாருன்னா ஈஸியா புடுங்க மாட்டார். ஹல்லேலூயா. மனுஷன் ஒரு காரியத்தை கொடுத்தான்னா கொஞ்சம் டிஷ்யூ கொடுடாயா இதை பிடுங்கிடுவான். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, உடனே பிடுங்க மாட்டார். பேதுருவுக்கு கொடுத்துட்டார். பேதுருவே, நீ சாதாரண ஆளா இருக்கிறா, இப்படி இருக்க மாட்டாடா. நாள் வரும், வாழ்க்கை, உன் லைஃப் டோட்டல் சேஞ்ச் ஆகும். டோட்டல் சேஞ்ச். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்க போறேன். அந்த திறவுகோலை உன் கையில எடுப்பாய். அப்படின்னா என்ன? ஒரு பெரிய அதிகாரத்தை நான் கொடுக்க போகிறேன். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு வல்லமை, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படும். யாரை கட்டவிழ்க்கிறாயோ அவர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்கள். எதை நீ கட்டுகிறாயோ அது கட்டப்பட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி முன்கூட்டியே பேதுருவை இயேசு இந்த வலிமையுள்ள, இந்த மகிமை நிறைந்த ஒரு மேலான ஒரு உன்னதமான பணிக்கென்று அவனை நிறுத்தி வைத்திருந்தார். ஆனால் பொல்லாத பிசாசானவன் இடையிலே நுழைந்தான். அன்றைக்கு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் இயேசுவை பிடித்து கொண்டு போன பொழுது சேவல் 2 முறை கூவும் முன் 3 தரம் மறுதளித்தான். எத்தனை முறை? 3 தரம். வெறும் மறுதளிப்பு மாத்திரமல்ல, சபித்தான். இயேசு விளங்காம போணும், இயேசு நாசமா போட்டு. எதுக்கு தெரியுமா? தன் உயிருக்கு பயந்து. தன்னை பிடித்துக் கொள்வார்களோ, இயேசுவை பிடித்து அடிப்பது போல என்னையும் அடித்து விடுவார்களோ, இயேசுவை எப்படி காயப்படுத்துகிறார்களோ என்னை காயப்படுத்துவார்களோ என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறாயோ அது கட்டவிழ்க்கப்படும். நீ பேதுருவாய் இருக்கிறாய், உண்மையில் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி வலிமையுள்ள, அதிகாரமுள்ள வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன் இப்பொழுது சொல்லுகிறான், இவரை எனக்கு தெரியாது, இவர் நாசமா போட்டோம் அப்படின்னு சொல்றான். சபித்து சத்தியம் பண்ணுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரம்பத்தில் பேதுருவே, உன் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ள முடியாது. அதிகாரத்தை கொடுத்து, வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நீ பாக்கியவானா இருப்பா என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்து அழைத்து வைக்கப்பட்டவன் இப்பொழுது யார் வாக்கு கொடுத்தாரோ, யார் ஆசீர்வதித்தாரோ, யார் உனக்கு அதிகாரத்தை தருவேன் என்று சொன்னாரோ அவரை பார்த்து சொல்லுகிறான், இவரை எனக்கு தெரியாது, இவர் எனக்கு வேண்டாம், இவர் நாசமா போகட்டும் என்று சொல்லி சாபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான். சேவல் 2 முறை கூவும் 3 முறை மறுதளித்தவன் ஓடுகிறான், மனங்கசந்து அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயோ ஐயோ, பாவம் செஞ்ச உடனே குத்தணும். அல்லேலூயா. பந்தியில் மனசு குத்துச்சுன்னா பங்கு பெறுங்க. நீங்கள் தப்பு பண்ணதெல்லாம் ஓகே, ஆனால் மனசாட்சி குத்தணும். ஐயோ தப்போடு இருக்கிறேன், இனி இப்படி வாழக்கூடாது, அப்படி குத்தப்பட்ட இருதயம் வரணும். ஹல்லேலூயா. சரியான டிசிஷன் எடுக்கணும். குத்துச்சு, யூதாஸுக்கும் குத்துச்சு. யூதாஸுக்கு குத்துச்சுதான், மனசு குத்துச்சு இல்லை, யூதாஸுக்கும் குத்துச்சு, பேதுருவுக்கும் குத்துச்சு. ஐயோ, நீதிபரனை காட்டி கொடுத்து விட்டேனே, உத்தமனை காட்டி கொடுத்து பணம் சம்பாதிக்கும் குறுக்கு வழியில் போய் 30 வெள்ளிக்காசை ஆசைப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு குத்தப்பட்டதெல்லாம் சரிதான், ஆனா சரியான முடிவெடுக்கல, நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் இவனோ, பேதுருவோ அப்படி அல்ல, மனங்கசந்து அழுது மறுபடியும் அந்த கூட்டத்தோடே போய் சேர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்க இருதயம் ஏதோ ஒரு தவறை செய்து இந்த வார்த்தையில் குத்தப்படும் என்றால் சரியான பாதைக்கு திரும்பி விடுங்கள், உங்களுக்கு வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் ஒரு மனிதன் கேட்டான், ஐயா, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் எத்தனை முறை தவறு செய்தால் நான் மன்னிக்க வேண்டும்? எத்தனை முறையா அவன் தவறு பண்ணா நான் மன்னிக்கணும்? என் வேலையை எப்போ காட்டணும்?
அதனுடைய மீனிங் என்னன்னா, இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாயா, ஏன் வேலையை நான் யாருன்னு என் சகோதரனுக்கு எப்பயா காட்டுறது? ஆண்டவர் சொன்னார் 70 முறை. அப்படின்னா என்ன? நீ பொறுத்துக்கொள், நீ மன்னிக்க பிறந்தவன், மன்னித்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. தன்னிடத்தில் கேட்ட ஒரு நபருக்கு அவ்வளோ மன்னிப்பு செய்யணும்னு சொன்னா அவர் மன்னிக்க மாட்டாரா? உனக்கு மன்னிக்க மாட்டாரா? சகோதரா உங்களுக்கு மன்னிக்க மாட்டாரா? சகோதரி உங்களை மன்னிக்க மாட்டாரா? அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. மன்னிப்பு உண்டு. குத்தப்பட்ட நீ சரியான முடிவெடுத்து சரியான வழியில திரும்பணும். பேதுரு சரியான ரூட்ல வந்தாரு, யூதாஸ் தவறான ரூட்ல போயிட்டார். ஆகவே அவர் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ சபித்து சத்தியம் பண்ணின இந்த பேதுருவை உயிரோடு எழும்பின உடனே இந்த பேதுருவை சந்திக்க வருகிறார். என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகல அதிகாரமும் சகல மகிமையும் பொருந்திய தெய்வம். அதுவும் பேதுருகிட்ட போய் கேட்கிறார் பாருங்க. அங்க யோவான் இருந்தார, சிலுவையின் மரணத்தின் கடைசி நேரம் வரைக்கும் சிலுவையை விட்டு தூர போகாம அந்த சிலுவைக்கு பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்தான். யோவான் சீசன் அவன்கிட்ட போய் கேட்டிருக்கலாம்ல, இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் என்னை அதிகம் நேசிக்கிறாயா? கேட்கல. ஆனா சபித்தவன், சத்தியம் பண்ணியவன், மறுதலித்தவன், தன்னுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் மறந்து போனவன், தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கு எதிராய் செயல்பட்டவன், அவன்கிட்ட போய் கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் என்னை நீ அதிகம் நேசிக்கிறாயா? இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, யாரால இப்படி கேட்க முடியும்? இவ்வளோ எதிரான காரியத்தை செஞ்ச ஒரு மனிதனிடத்தில் போய் என்ன நேசிக்கிறாயான்னு இந்த உலகத்தில் யார் கேட்க முடியும்? அப்படி தியானித்துக் கொண்டிருந்த பொழுது என் ஆவியானவர் ஒன்றை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் யாருடைய எந்த தவறா இருந்தாலும் மன்னிக்க முடியுங்கிற இருதயம் யாருக்கு உண்டென்றால், ஒரு பெற்றோருக்குத்தான் தன் பிள்ளைகளுடைய தவறுகளை மன்னிக்கும் குணம் அதிகமாக இருக்கும். இந்த உலகத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எத்தனை தவறு பண்ணாலும் சரி, எத்தனை வம்பு பண்ணாலும் சரி, தன் பிள்ளையின் மீது பிள்ளை என்கிற கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடிய பாசத்தோடு, பரிவோடு, இரக்கத்தோடு, கருணையோடு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, ஒரு நல்ல இருதயம் யாருக்கு உண்டென்றால் பெற்றோருக்கு மட்டும்தான் உண்டு. ஆமா, அந்த தாய், அந்த தகப்பன் தான் தன் பிள்ளை எத்தனை தவறு பண்ண சில நேரம் அடிப்பாங்க, சில நேரம் திட்டுவாங்க. ஆனா டே சாப்பிட்டியா, பசிக்கும்ல, யார் கேட்பா? பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பானா? பெற்றோர். அப்போ ஒரு பிள்ளையை பெற்ற தாய் அல்லது தகப்பன், பெற்றோர் தான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் எவ்வளவு தவறு பண்ணாலும் ஊருக்கு அவன் விளங்காதவனா இருப்பான், ஊருக்கு அவன் பெரிய துரோகியா இருப்பான். ஆனா அவன் தாய்க்கு, அவன் தகப்பனுக்கு அவன் துரோகிங்கிறது தெரிஞ்சாலும் என் பிள்ளை இல்லை, என் பிள்ளை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது என் ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், பேதுருவை தேடி சென்றவர் அவனுடைய தகப்பனாகிய இயேசு. ஹல்லேலூயா. தகப்பன் உள்ளத்தோடு அவர் போகிறார். டே சபித்தா பரவாயில்லடா, சத்தியம் பண்ண பரவாயில்லடா, என்னவும் பண்ணிட்ட, உன் சூழ்நிலை அப்படி ஒன்று மாத்திருச்சு, பரவாயில்லடா, ஓகே. நேசிக்கிறாயா? நேசிக்கிறாயா? அதுவும் ஒரு தடவை கேட்டால் பரவாயில்ல, கெஞ்சுறாரு, கெஞ்சுறாரு. அந்த யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 3 முறை பேதுருவின் அன்பிற்காய் கெஞ்சுகிறார். 15ஆம் வசனத்தில் இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றவர். 16ஆம் வசனத்தில் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா. 17ஆம் வசனத்தில் நீ என்னை நேசிக்கிறாயா. 3 முறை மறுபடியும்
பேதுருவினிடத்தில் என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்கிற கேள்வியை மறுபடியும் மறுபடியும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். காரணம், பேதுருவுக்கு அவர் பிதாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுருவுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் இப்பொழுது அவர் தகப்பனாய் இருக்கிறார். ஆகவே தான் அன்னைக்கு அங்கே கேட்கப்பட்ட கேள்வி, திபேரியா கடற்கரையில் கேட்கப்பட்ட கேள்வி, அன்றைக்கு திபேரியா கடற்கரையில் பேதுருவை நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி, இந்த சபையில் இப்பொழுது உன்னை நோக்கி கர்த்தர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், பின்னாடி சேர்ல இருக்கிறவங்க, கர்த்தரை நேசிக்கிறீங்களா? இந்த கேள்வியை கேட்பதற்கு காரணம், அவர் மேலே அன்பு இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நான் அவருக்காக எழும்ப முடியுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால்தான் அவருக்காக நான் அடுத்த முயற்சியில் நான் இறங்க முடியும். நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பனுடைய இருதயத்தோடு கூட பேதுருவினிடத்தில் போய் நிற்கிறார். பேதுருவே, சபிச்ச பரவாயில்லடா, சத்தியம் பண்ண பரவாயில்ல, இப்போ கேட்குறேன், என்ன நேசிக்கிறாயா? சபையே, இதுவரையில் நீ செஞ்ச பாவங்கள் பரவாயில்ல, நீ செய்த தவறான காரியங்கள் பரவாயில்ல, உன்னுடைய தவறான ஓட்டம் பரவாயில்ல, இப்போ கேட்கிறேன், என்னை நேசிக்கிறாயா? இயேசு கேட்கிறார், உங்களிடத்தில் கேட்கிறார். சகோதரா, உன்னிடத்தில் கேட்கிறார். இன்னும் உன் இருதயத்தை அடைத்துக் கொள்ளாதே. என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? பேதுருவை பார்த்து கேட்கப்பட்ட முதல் கேள்வி, பேதுருவே, உன்னுடைய அன்பு எனக்கு தேவை, உன்னுடைய அன்பு எனக்கு தேவை. மனிதனுடைய அன்பிற்காய் இயங்குகிற ஒரே தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்ட இன்னொரு காரியம், அதே யோவான் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை பாருங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய கடைசி லைனுக்கு வாங்க, 15வது வசனத்தின் கடைசி பகுதிக்கு, அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இயேசு சொல்லுகிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இரண்டாவது அவர் சொன்ன காரியம், பேதுருவே, என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்க்க வேண்டும். முதல் கேள்வி, என்னை நேசிக்கிறாயா? இரண்டாவதாக அவரிடத்தில் கேட்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நடுவில் நடக்கிற காரியம், பேதுருவிட்ட கேட்டார்ல, அன்பாய் இருக்கிறாயா, நீ என்ன நேசிக்கிறாயா? அவர் கொடுக்கிறார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஹல்லேலூயா. நல்லா இருக்குல்ல இந்த பதில்? அருமையா இருக்குல்ல? ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அவன் சொல்கிறதுலேருந்து நான் ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரே, நீர் சும்மா ஒன்றும் எல்லார்ட்டையும் வந்து கேட்க மாட்டீரியா, நான் உம்மை நேசிக்கிறேங்கிறது தெரிஞ்சுதானே என்கிட்ட வந்து கேட்குறீரு. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். சபையே, சகோதரி, நீ ஆண்டவரை நேசிக்கிறாய் என்பதை அவர் அறிய முடியுமா? அவர் அறிந்திருக்கிறாரா? உனக்கு அந்த உறுதி இருக்கா? நான் நேசிக்கிறேங்கிறது என் நேசருக்கு தெரியும். நான் என்னுடைய நேசர் மீது எவ்வளவு அன்பு, எவ்வளவு காதல், எவ்வளோ லவ் அவர் மேலே நான் வச்சிருக்கேங்கிறது அவருக்கு தெரியும். சொல்ல முடியுமா உன்னால? சொல்ல முடியுமா உங்களால? பதில் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் எது மேலேயும் என் நாட்டம் இல்லையா? எதன் மீதும் நான் அன்பு கூறவில்லை, யார் மேலையும் நாட்டம் கொள்ளவில்லை. எனக்கு என் நேசர் வேண்டும், எனக்கு என் நேசு வேண்டும்.
நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பேனோ. 3 மணி நேரம் கொல்கத்தா மேட்டில் அந்த கோர சிலுவையில் நம்முடைய நேர கணக்கின்படி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரையிலும் அவர் பட்ட பாடுகள் அத்தனையும் பேதுரு கவனிக்கிறார். ஐயோ, இவரை நான் சபித்து விட்டேனே, இவரை தெரியாது என்று சொல்லிவிட்டேனே, சத்தியம் பண்ணி விட்டேனே, எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன். இந்த இயேசு எனக்கு வேண்டுமே, இந்த இயேசுவின் அன்பு எனக்கு வேண்டுமே, இந்த நேசரின் அன்பு எனக்கு வேண்டுமே. இயேசு மரித்து போனாரியா, ஆனா இவன் இருதயம் இயேசுவின் அன்பால் நிறைந்திருக்கிறது. ஆகவேதான் அவனை தேடி வந்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களை பார்க்கிலும் என்னை அதிகம் நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன்ப்பா. அது உமக்கு தெரியும், அது உமக்கு தெரியும், அது உமக்கு தெரியும். ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் சத்தியம் பண்ணது உண்மைதான், சபித்தது உண்மைதான், தெரியாதுன்னு சொல்லிட்டேன், உயிருக்கு பயந்து நான் அதை பண்ணிட்டேன். ஆனா இப்போ நான் சொல்றேன், இந்த உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் உம்மை நேசிக்கிறேன், அதை நீர் அறிவீர். ஹல்லேலூயா. அதனாலதான் 2வது கேள்வி, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அவரை நேசிக்கிறவங்க தான் ஆடுகளை மேய்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகள் இந்த உலகத்தில் அழியும் ஆத்துமாக்கள், அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தெய்வம் யார் என்று தெரியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் கிறிஸ்துவின் அன்பில் கொண்டு வர வேண்டிய அந்த மேலான ஒரு பணியை அங்கே பேதுருவின் கைகளிலே கொடுத்து கேட்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? அதுவும் 3 முறை கேட்கிறார். 3 முறை, 15, 16, 17 3 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், முதலாவது கேட்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அடுத்து கேட்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருடைய ஆடுகள், நாம் எல்லோரும் அவருடைய ஆடுகள், நாம் அவருடைய ஜனங்கள். அவருக்கு ஒரு பெரிய பாரம், இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து முடித்து என் பிதாவின் இடத்திற்கு போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற என் ஆடுகள், என் ஜனங்கள், அவர்களை மேய்த்து செல்வதற்கு மேய்ப்பர்கள் வேண்டும். பேதுருவே, நல்ல மேய்ப்பனா என் ஆடுகளை மேய்ப்பாயா? இங்கே இருக்கிறீர்களா பேதுருக்கள்? இங்கே பேதுருக்கள் உண்டோ? அழியும் ஆன்மாக்களை தேடி சென்று மந்தைக்குள் கொண்டு வந்து அவர்களை காயம் கட்டி அவர்களை பராமரிக்கிற பேதுருக்கள் இங்கே உண்டோ? என் ஆடுகளை மேய்க்க வேண்டும், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வேண்டும். பேதுருவிடத்தில் கேட்கிறார், பேதுருவே, என்ன நேசிக்கிற நல்லதுதான், என்ன ஆராதிக்கிற நல்லதுதான், எனக்கு காணிக்க கொடுக்கிற, ஓகே, எல்லாம் சூப்பர். என் ஆடுகளை மேய்க்க வேண்டும், என் ஆடுகளை மேய்க்க வேண்டும். ஐயா, அந்த சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? உங்க மூலமா ஒரு ஆடு, ஒரே ஒரு நபரை அழிவில் இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்லைன்னா இந்த பிரசங்கம் உங்களுக்கு தான். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, பேதுருக்களாய் எழும்புங்கள், ஆடுகளை மேய்க்கும் நல்ல மேய்ப்பனாய் எழும்புங்கள், புறப்பட்டு வாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த தொழுவத்தை உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. ஐயா, அம்மா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 2024 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு அன்றைக்கு சொன்னார், இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் எந்த தொழுவத்தில், எந்த தொழுவம் அது?
அன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற தொழுவத்தில், அன்றைக்கு இஸ்ரவேல் கோத்திரம் என்கிற அந்த தொழுவத்தில் இயேசு ஊழியம் செய்தது. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் அந்த ஒரு சிறிய குறுகிய வட்டத்தில் அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார். அன்றைக்கே சொல்லிவிட்டார், இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறு ஆடுகளும் உலகம் எங்கிலும் உண்டு, அவர்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என் தொழுவத்திற்குள். அதற்கு மேய்ப்பர்கள் தேவை. ஹல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு நாம இங்க வந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நான் இங்க மைக்க பிடிச்சு பேசிட்டு இருக்கிறேன்னா, இதற்காக கிரயம் செலுத்திய மிஷனரிகள் எத்தனையோ, இதற்காய் செயல்பட்ட தங்களை தியாகம் செய்து வந்த அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள் எத்தனை பேரோ. இன்றைக்கு நாம சுகமா நல்லா உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பகுதியில் கிறிஸ்டியானிட்டி வேரூன்றியது சும்மா நடந்துடல, சாதாரணமா நடந்துடல. ரேனியஸ் என்கிற ஒரு ஐயர் இந்த பகுதியில் இருக்கிற சில திருச்சபைகளை நிறுவிய போது ஓலையினால் ஆலயத்தை நிறுவினார்கள், அத்தனையும் தீ வைத்து எரித்தார்கள். இந்த அருளூர் கிராமம் ரேனியஸ் ஐயர் கிறிஸ்தவர்களுக்கு என்று உருவாக்கிய ஒரு கிராமம். ஆங்காங்கே இருக்கிற கிராமங்களில் இருந்து கிறிஸ்தவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி அருளூர் என்கிற பகுதியிலே அவர்களை நிறுத்தினார்கள். அருகாமையில் இருக்கிற ஆசீர்வாதபுரம் ரேனியஸ் ஐயர் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கென்று உருவாக்கிய ஒரு பகுதி, முழு கிறிஸ்தவர்கள். இன்றைக்கும் அருளூர்ல இருக்கிற இடத்தை அங்க இருக்கிறவர்கள் விற்பனை செய்ய முடியாது. ஆசீர்வாதபுரத்தில் இருக்கிறவங்க அந்த லேண்டை விற்பனை செய்ய முடியாது. காரணம், அது மிஷன் பூமி. அது மிஷனரிகள் தங்களுக்காக, சபைக்காக, அந்த ஊழியத்திற்காக வாங்கிய நிலங்களை ஆங்காங்கே இருந்து கொண்டு வந்த பிரஜாதி மக்களுக்கு அவர்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டவைகள். அவைகள் பூர்வீகமாய் அனுபவித்துக் கொள்ளலாம், ஆனால் விற்க முடியாது. எவ்வளோ தியாகம், எவ்வளோ தியாகம் தெரியுமா? இன்றைக்கு நாம ஈஸியா ஒன்னா கூடி ஆராதிக்கிறோம். சிந்தப்பட்ட ரத்தங்கள் எத்தனை! தாவீது சுந்தரானந்தம் என்று சொல்லக்கூடிய விஜயராமபுரத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு இந்து மதத்தை தழுவிய ஒரு மனிதன், தன்னுடைய தாயும் தகப்பனை இழந்து மாமா வீட்டில் கொத்தடிமை மாதிரி வாழ்க்கை. அத்தைக்கு பயந்து கொடுமை தாங்க முடியாம ஊரை காலி பண்ணி ராஜபாளையத்திலிருந்து தஞ்சாவூர் ஓடுனா, பரதேசி மாதிரி ஓடுனா. அங்க போய் படிச்சார் ஆண்டவர். ரோட்டோரத்தில் நின்று கொண்டு ஒரு மிஷனரி சொன்னார், இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ அனாதை அல்ல, இயேசுவிடம் வா, உனக்கு வாழ்வு உண்டு. எங்க போறதுன்னு தெரியாம அனாதையாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்த தாவீது சுந்தரானந்தம் தஞ்சாவூர்ல இருந்தவரை அந்த மிஷனரி பிடிச்சு அவருக்கு இயேசுவை ஊட்டி ஆண்டவரை கொடுத்து அங்கிருந்து திருநெல்வேலிக்கு வந்தார். குளோரி இந்த அம்மையார் அந்த நாட்களில் திருநெல்வேலியில் முதல் சபையை நிறுவனாங்க. நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் முதலில் கட்டப்பட்ட ஆலயம் ஒரு பெண்மணியினால் உருவாக்கப்பட்டது. பெண்களை நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஆட்டம் அந்தைக்குள்ள கொண்டு வந்திருப்பீங்களா? குளோரிந்தா சாதாரணமானவா? கோகிலா பிராமின்ஸ், 8 வயசுல கல்யாணம், 9 வயசுல கணவர் இறந்துட்டாரு. கணவரை எரிக்கும் போது இவளுக்கு பட்டுடுத்தி பூ வைத்து பட்டு வைத்து ரதத்துல ஏத்தி சுடுகாட்டை நோக்கி கொண்டு போனாங்க. அவர்களுடைய வழக்கம் கணவனோடு இவளையும் எரிக்க வேண்டும், எரிக்காவிட்டால் தெய்வ குற்றம் வந்துவிடும். அங்கு வந்து ஒரு பிரிட்டிஷ் போர்வீரன் ஒருவன் கோகிலாவை அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றினான். பாளையங்கோட்டைக்கு கொண்டு வந்தான் தஞ்சாவூரில் இருந்து. அவளுக்கு இயேசுவை கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள் அவள் கட்டப்பட்டாள். அவளையே திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்றான். ஆனால் விதி அவளை விடவில்லை. அவனும் இறந்து போனான். ஆனாலும் அவள் இயேசுவை விடவில்லை. கர்த்தருக்காக வாழ்வேன் என்கிற உறுதியில் முதலில் திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில ஜான்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல குளோரிந்தா சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சர்ச், இன்னைக்கும் அதனுடைய அமைப்பு மாறாம இருக்கு. திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் மாற்றப்படாம போய் பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் உங்க முழங்கால முடக்கி பாருங்க, ஒரு அமைதியும் சமாதானமும் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமாங்க, ரத்தம் சிந்தி காயப்பட்டு அடிக்கப்பட்டு வேதனை அனுபவிச்சு இந்த குளோரிந்தா அம்மாவை என்ன பண்ணாங்க தெரியுமா? யாருக்கு தெரியாம கொன்னு அங்க இருக்கிற ஒரு குளத்துக்குள்ள வீசிட்டு போயிட்டான். தேடி 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 பார்த்து லாஸ்ட்ல ஃபைனலை பார்த்தா சடல கரை ஒதுங்கி கிடந்தது. எவ்வளோ தியாகம், எவ்வளோ தியாகம்! ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் வேண்டுமே. சபையே, எத்தனை நாட்களுக்கு நீ இன்னும் ஆடாகவே இருந்து கொண்டிருக்க போகிறாய்?
நீ மெய்ப்பனாய் மாற வேண்டுமே. நீ என்ன நேசிக்கிற, நல்லது. ஆராதிக்கிற, நல்லது. காணிக்க கொடுக்கிற, நல்லது. நல்லா பாடுற, நல்லா ஆராதிக்கிற, நல்லது. என் ஆடுகளை மேய்க்க வேண்டுமே. என் ஆடுகளை யார் மேய்ப்பது? பேதுருவே, எல்லாரும் பார்க்கல, நீ என்ன நேசிக்கிறல்ல, உனக்கு ஒரு வேலை கொடுக்கிறேன். என் ஆடுகளை மேய்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய பாடல் ஒன்று உண்டு. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும். கொடுப்பியா? சபையை கொடுப்பியா? கல்லாவை வாழ்ந்து பழகிட்டால, கல்லாவை வாழ்ந்து பழகிட்ட உனக்கு என்னைக்கு ஆடுகளை தேடி போக போகிறாய்? அழிமாத்துமாக்கள் கோடி கோடியாய் பேய்க்குளத்தை சுத்தி இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலும் மூர்ச்சித்து கிடக்கிறது. அவர்கள் தேடி காயங்கட்டி தொழுவத்துக்கு கொண்டு வருகிற நல்ல மெய்ப்பராய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். மூன்றாவதாய் இந்த பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறார். 19வது வசனத்தை பாருங்கள். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுருவை பார்த்து இயேசு அடுத்து கேட்ட ஒரு காரியம், பேதுருவே, நான் எப்படி வாழ்ந்தேனோ அதே போல நீ இந்த உலகத்தில் வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பின்பற்றி வா பேதுரு, என்னை பின்பற்றி வா. இதை சொல்லிய பின்பு, எதை சொல்லிய பின்பு? எதை சொல்லிய பின்பு? அதற்கு முந்திய வசனத்தை பாருங்க. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, இளவயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது நீ இஷ்டப்பட்ட இடத்தில் இஷ்டப்படி நடந்து கொண்டாய். உன் முதிர் வயதில் ஒன்று நடக்கும், உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவாங்க. வருவாயா என் பின்னாடி? நான் முடிக்க போறேன். ஆபிரகாமை கூப்பிட்டாரு. எப்படி தெரியுமா கூப்பிட்டாரு? ஆபிரகாமே, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். இப்படிலாம் நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி வா என அழைத்தார். பேதுருவை அழைக்கிறார். நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். இப்படி சொல்லி அழைக்கல. பேதுருவே, உன் முதிர் வயதில் உன் மரணம் வித்தியாசமாக தான் இருக்கும். உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கட்டி கொண்டு போவார்கள். உன் மரணம் அகோரமாக இருக்கும், வேதனை நிறைந்த வாழ்வு தான். ஆனால் என் பின்னாடி வருவாயா? இப்படி சொன்னால் எப்படியா வருவாங்க? இப்படி கூப்பிட்டா யாரையா வருவாங்க? ஆனால் பேதுரு சொன்னான், நான் வர்றேன், நான் வரேன். ஆரம்பத்தில் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் சீசர்களை பார்த்து சொன்னார், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறேன், நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது, வர முடியாது அப்படின்னாரு. பேதுரு சொன்னான், அது எப்படி? நீர் எங்கே போனாலும் நான் வருவேன், காவலிலும் சாவிலும் உம்மோடு கூட இருப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இயேசு சொன்னார், இல்லடா, இன்னைக்கு நைட் 2 முறை சேவல் கூவுறதுக்குள்ள 3 முறை என்ன மறுதளிப்ப. அப்படியே ஆயிப்போச்சு, அப்படியே நடந்துருச்சு. உள்ளத்தில் நல்ல வைராக்கியம் இருந்தது, ஆனால் அதை மேற்கொள்ள முடியல.
அந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியல. ஆனால் இப்போ சொல்கிறாரு, பேதுருவே உனக்கு காவல் உண்டு, உனக்கு கட்டுகள் உண்டு, உனக்கு மரணம் உண்டு, வருவாயா என்னை பின்பற்றி? என்ன பார்த்தால வெறும் 3 வருஷத்தில் என் ஊழியத்தை முடிச்சு யூதர்களின் பொறாமையினால் சிலுவையில் மரித்தேனே, மரணத்தை வென்று உயிரோடு வந்தேனே, இதே போன்று உனக்கும் நடக்கும், வருவாயா என்று சொன்ன பொழுது உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லி அர்ப்பணித்து வந்தான் பேதுரு. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறீங்களா? என்ன வந்தாலும் என் இயேசுவை பின்பற்றுவேன், என்ன வந்தாலும் இந்த இயேசுவை விடமாட்டேன். அரசூர் பூச்சிக்காடு என்கிற கிராமத்தில் முதல் கிறிஸ்தவளாய் ஒரு வாலிப மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். நம்ம பக்கத்துல தான், திசைன்வள பக்கத்துல. அவளுடைய சமுதாயத்தில், அவளுடைய இனத்தில் யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை. இவள் மாத்திரம் இளம் வயதில் வாலிப மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஊரே கேவலப்படுத்துச்சு, இவ நம்ம இனத்துக்கே கேடு, நம்ம குலத்துக்கும் கோத்திரத்துக்கும் அவமானத்தை உண்டு பண்றா. யார் சொல்லையும் கேட்கல, ஓடிக்கொண்டே இருந்தாள், ஓடிக்கொண்டே இருந்தாள். திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டது. தீர்மானமா சொல்லிட்டா, முடிச்சா ஒரு கிறிஸ்தவ மகனை தான் கல்யாணம் முடிப்பேன், இல்லைன்னா வேண்டாம். எங்கெல்லாமோ அலைஞ்சாங்க, வர்றதெல்லாம் எண்டு மாப்பிள்ள. தள்ளி 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 போனது. ஒரு கிறிஸ்தவ மகனுக்கு ஒரு நாள் திருமணம் முடிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணினார். முதல் முறை அந்த கிராமத்தில் அதுவரையில் நடக்காத ஒரு அதிசயமாய் அந்த திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்து இருவரும் சென்னைக்கு குடியேறினார்கள். சென்ற சில மாதங்களுக்குள் தன் கருவறையில் ஒரு குழந்தையை சுமக்க ஆரம்பித்தாள். ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. கர்த்தர் எனக்கு நல்ல கணவரை தந்தார், நல்ல பிள்ளையை தந்தார் என்று சொல்லி சந்தோஷமாய் இருந்த பொழுது கரெக்டாக பிள்ளை 8வது மாதம், கருவில் இருந்த பிள்ளை 8வது மாதம். ஒரு லாரி டிரைவர், அவனுடைய வேலை லாரி டிரைவர், 8 மாத கருவை சுமந்துட்டு இருக்கிறார். எதிரே வந்த வாகனத்தில் வண்டியை விட்டு ஸ்பாட் அவுட் முடிச்சு. ஊரே சொல்லிச்சு, இவ தெய்வ குற்றம் பண்ணா, நம்ம சாமி இவளை அடிச்சிருச்சு, இவ கிறிஸ்தவளை மாறினதுனால தான் இவளுக்கு இந்த கேடு. ஆனால் இவ எல்லாரும் நினைச்சாங்க வந்துருவாங்க, இனி இவ வந்துருவா, நம்ம சாமியை தேடி வரப்போறா அப்படின்னு சொன்னாங்க. உறுதியாக நின்னா, செத்தாலும் சாவை இந்த இயேசுவுக்காக. 10வது மாதம் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. என் கணவரை என் குழந்தையின் முகத்தில் பார்க்கிறேன் என்று சொல்லி பிள்ளையை வளர்க்க ஆரம்பித்தாள். 2 வருடங்கள் கழித்து அந்த குழந்தையும் இறந்தது. இப்போ பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் கூப்பிடு, வா பொங்கல் வைக்கலாம், நம்ம சாமிக்கு வேண்டியதை கொடு, அது கோபத்தை தணிச்சிடலாம், வா அப்படின்னாங்க. நோ, வர முடியாது. இந்த கால்கள் கிறிஸ்துவை பின்பற்றும் கால்கள், எக்காரணம் கொண்டு இந்த இயேசுவை விட முடியாது என்பதில் தீர்மானமாயிருந்தாள். சபையே உன் விசுவாச ஓட்டம் எப்படி இருக்கு? எதற்காகவோ எதையோ ஒன்றை இழந்ததற்காக கிறிஸ்துவை மறுதலித்து ஓடுகிற வாழ்க்கை வேண்டாம், வேண்டாம். அந்த குழந்தை இறந்தது. சில வருடங்கள் கழித்தது. அவளுடைய மார்பகத்தில் லைட்டாக ஒரு வலி வந்தது. அது நாளுக்கு நாள் அதிகரித்தது. மருத்துவமனை போய் பரிசோதித்த பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள், மார்பக புற்றுநோய் வந்திருப்பது, மார்பக புற்றுநோய், சீக்கிரத்தில் நீ மரித்து போவாய். இப்போ ஊரே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டு, இவ தெய்வ குற்றம் பண்ணா, அதனால தான் இவளுக்கு வந்துருச்சு, இவ சாக போறா. இப்போ கேட்டாங்க, வந்துருமா, திரும்ப நம்ம சாமிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம். அவ சொன்ன, நோ, இயேசுவை பின்பற்றும் கால் அவரை பிடிச்ச கையை இனி விடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியா நின்னா. ஒரு முறை சாத்தான்குளத்திற்கு ஒரு உபவாச ஜெபத்தில் கர்த்தருடைய ஊழியத்திற்காக நான் சென்றிருந்த பொழுது, நான் கர்த்தருடைய செய்தியை கொடுக்க சென்றிருந்தேன். இந்த சகோதரி அங்கே வந்து சாட்சி சொல்லிட்டு இருந்தா, நான் இயேசுவோடு வாழ்கிறேன், என் கூட என் கணவர் இல்லை, என் பிள்ளை இல்லை, ஆனால் என் இயேசு இருக்கிறார், எனக்கு அவர் போதும், இனி இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியா நிற்பேன் என்று சொல்லி அத்தனை கூட்டத்திலையும் அவ கண்ணீரை வர வச்சிட்டான். இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன். நீங்கள் எதற்காக இயேசுவை பிடித்திருக்கிறீர்கள்? ஐயா, அம்மா, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, வாலிப பிள்ளைங்க,
எதற்காக இயேசுவை பிடித்திருக்கிறீர்கள்? பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, நீ நினைக்கிற மாதிரி சொகுசான வாழ்க்கை அல்ல. நீ கையை நீட்டுவாய், ஒருவர் கட்டுவார், உன்னை பிடிச்சு கொண்டு போவாங்க. ஆமாங்க, பேதுருவின் மரணம் ரோம் நகரில், இத்தாலியில ரோம் நகர்ல அங்கே கொடூரமான முறையில் நடந்தது. நீரோ மன்னன் ஆட்சியில் அங்கே சிலுவையில் அவனை அறையும்படியாய் பேதுருவை கொண்டு போனார்கள். சிலுவையில் அறைந்து பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டு போகப்பட்ட பொழுது பேதுரு சொன்னார், என் நேசரை போல மரிப்பதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல, ஆகவே என்னை தலைகீழாய் அறைந்து விடுங்கள் என்று சொல்லி பேதுருவை தலைகீழாய் சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். இறுதி வரையிலும் கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு உத்தமனாய் வாழ்ந்து முடித்து கடந்து போனான் பேதுரு. ஹல்லேலூயா. பின்பற்றி வருவாயா? மேடானாலும் பள்ளமானாலும் இன்பமானாலும் துன்பமானாலும் இயேசுவை விடமாட்டேன். முழங்கால் படியிடலாம். தேங்க்யூ லார்ட். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. இந்த பிரசங்கத்துல ஏதோ ஒரு பகுதி உங்ககிட்ட பேசியிருக்கோம்னா, உங்க இருதயத்தை தொட்டிருக்கோம்னா, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, மரணமே ஆனாலும் இயேசுவை விட மாட்டேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் இந்த இயேசு எனக்கு வேணும் ஐயா, இந்த இயேசுவை விட மாட்டேன் சொல்றவங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் பார்க்கட்டும், அவர் பார்க்கட்டும். என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா மகனே, என்னை பின்பற்றி வா. பேதுருவே, என் பின்னாடி வா. ஒரு முறை தோற்று ஓடிட்ட, ஒரு முறை பின் வாங்கிட்ட, பரவாயில்ல, இனி பின் வாங்கிறாத, என் பின்னாடி வா. அழைக்கிறார், அழைக்கிறார். இயேசு ஒன்னு அழைக்கிறார். சகோதரா, சகோதரி, தாயே, தகப்பனே, அழைக்கிறார். அழைப்பின் சத்தத்தை கேட்டு வருவதற்கு ஆயத்தத்தோடு இருக்கிறீர்களா? தேங்க்யூ லார்ட். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பாயிருக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? என்னை பின்பற்றி வா. இந்த 3 கேள்விகளுக்கும் பேதுரு சரியான பதிலை கொடுத்தது மாத்திரமல்ல, அப்படியே வாழ்ந்து முடித்தார். உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலமாய் என் சபையின் பிள்ளைகளோடு கூட என்னோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். உம்மை அதிகமாய் நேசிப்போம். உம்மாடுகளை குறித்த கரிசனையோடு கூட உம்மாடுகளை மேய்க்கும் பணியில் எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இறுதி வரையிலும் உம்மை பின்பற்றி வர ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 646113. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 33190.
வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.